சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் பயணம் செஞ்சுக்கிட்டு ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு நடத்திட்டு இருக்கும்போது ஒரு இளமையான ஒரு பெண்மணி அவரை தேடி வந்திருக்கிறாங்க. வந்துட்டு என்னோட அழகும் உங்களுடைய அறிவோடையும் ஒரு குழந்தை எனக்கு வேணும், அதனால் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசித்த சுவாமி விவேகானந்தர், என்னோட அழகுலையும் குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுவீங்க, அதனால் நானே உங்களுக்கு குழந்தையா வந்துக்கிறேன், ஸோ இப்போவே நான் உங்களை தாயாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய காலில் விழுந்திருக்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி பதறி போய், இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நாணியிட்ட போய் நான் தவறாக பேசிட்டேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சுவாமி விவேகானந்தர் பெண்களை தாயாக நினைத்து போற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய செயலிருந்து தெரியுது. பிரகாஷ் டிவியில் அடுத்தடுத்து இந்த நிகழ்வு மூலமாக இன்னும் சுவாமி விவேகானந்தரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால் தயவுசெய்து பிரகாஷ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். கவனிப்போம் தொடர்ந்து. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் மன்னரோட உரையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது கடவுள் வழிபாடுக்கு உருவம் அவசியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் போகுது. சுவாமி விவேகானந்தர் கடவுள் வழிபாடுக்கு உருவம் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மன்னரோ அவர் கூட இருந்தவங்களோ அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த விவாதம் நீண்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மந்திரியை கூப்பிட்டு மன்னருடைய ஓவியம் வரைந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து வர சொல்கிறார். அவர் எடுத்துட்டு வந்த உடனே அந்த புகைப்படத்தில் ஓவியத்தை பார்த்து, உங்கள் காலணியை எடுத்து அதில் ஓங்கி அரைஞ்சிட்டு எச்சில காரி துப்புங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் பதறி போய், இது ராஜ குற்றம், நாங்கள் மன்னருடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஓவியத்தை பார்க்குறோம், அவர் கொடுக்குற மரியாதையை இந்த ஓவியத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி விவேகானந்தர் சிரிச்சு கொண்டே சொல்கிறாரு, இதுதாங்க கடவுளும். எளிய மக்கள் நேரடியாக கடவுளை காண முடியாதவர்கள் ஒரு உருவ வழிபாட்டின் மூலமாக அவர்களுடைய நம்பிக்கையை அந்த உருவ வழிபாட்டில் அர்ப்பணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இதன் மூலமா ஆன்மீகத்துக்கு உருவ வழிபாடு அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னோடனே மன்னர் வியந்து போய் புரிஞ்சுக்கிட்டு சுவாமி விவேகானந்தரை பாராட்டுறார். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுவாமி விவேகானந்தரை பற்றி இன்னும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அடுத்தடுத்து பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதில் சுவாமி விவேகானந்தரும் ஒருத்தர். ஆனால் ராமகிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடிச்ச சீடர் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் கூட இருந்த சீடர்கள், என்ன நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் அவர் மேலே மட்டும் ஏன் இவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் நான் சொல்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்கள் நாக்கை நீட்டுங்க, உங்களுடைய நாக்கில் கூழாங்கல் வச்சுருப்பேன், ஸோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்த சீடர்கள் அத்தனை பேருக்கும் சுவாமி விவேகானந்தர் உட்பட எல்லாருக்கும் நாக்கை நீட்ட சொல்லி ஒரு வெள்ளை கட்டிய அவங்க நாக்கில் வைக்கிறார். 5 நிமிஷம் கழிச்சு எல்லாரையும் கண்ணை திறக்க சொல்றாரு. எல்லாருடைய நாக்கிலையும் அந்த வெள்ளக்கட்டியானது அவங்களுடைய எச்சிலால ஊறி போய் வெள்ளக்கட்டி கரைஞ்சிருச்சு. ஆனா சுவாமி விவேகானந்தரோட நாக்கில் அது அப்படியே இருக்குது. அதையும் எடுத்து காமிச்சவர், யார் ஒருத்தர் குரு சொல்றத அப்படியே நம்பி அப்படியே செயல்படுறாங்களோ
அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும். ஸோ அவங்க மேலே தான் குருவுக்கு அன்பும் பற்றும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆகவே குரு சொல்றதை அப்படியே பின்பற்றுங்க. அவர் நான் சொன்னது கூழாங்கல்லாகவே நினைச்சுதான் அப்படி இருந்தார். ஆனா நீங்க உங்க நாக்குல ஒரு இனிப்பு சுவை பட்ட உடனே உங்ககிட்ட ஒரு ஆசைங்கிற ஒன்றை உருவாகி அதை எச்சிலா நீர் சுரந்து இந்த வெள்ளைக்கட்டிய நீங்க சாப்பிடும்படியா இருந்தது. ஸோ இப்ப நான் எதனால விவேகானந்தர் மேல இவ்வளவு பற்றா இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கி இருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, ராமநாதபுரத்துக்கு. அப்போ அங்க மன்னர் பாஸ்கர சேதுபதி அவரை சந்திச்சு அமெரிக்காவில் ஆன்மீக ஒரு மாநாடு நடத்துறத இவர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எப்படிங்க அப்படின்னா, அவருக்கு அழைப்பு வந்திருக்குது, ஸோ எனக்கு பதிலாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் போகிறத விட நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவினுடைய ஆன்மீக பலம் அவங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் வரணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லை அவர் போய் வர்றதுக்கான செலவுகளெல்லாம் அவரே ஏற்றுக்கிட்டார். சரின்ட்டு போகிறாரு. அங்கே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படின்னு அவர் பேசி ஒரு சிகாகோ உரை அமெரிக்காவை வென்றெடுத்து அவர் வந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதனுடைய தாக்கம் பாருங்க. அவர் மீண்டும் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர் ராமநாதபுரத்தில் இறங்குறாரு. இறங்கும்போது கப்பலில் இறங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு? மன்னர் பாஸ்கர சேதுபதி, உங்களுடைய பாதம் என் தலையில தான் படணும். இந்தியாவில் நீங்க கால் வைக்கிறது முதல் என்னுடைய தலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையில காமிச்சு உட்கார்ந்து அவருடைய பாதத்தை தன்னுடைய தலையில வாங்கிக்கிட்டு, இதை விட என்னன்னா குதிரை பூட்டிய சாரட்டில் குதிரைகளை எடுத்துட்டு இவர் அந்த சாரட்டில் உட்கார வச்சு மன்னர் பாஸ்கர சேதுபதியவும் அந்த சாரட்டை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போயிருக்கிறார். அப்படின்னா அவர் சுவாமி விவேகானந்தர் மேலே எவ்வளவு பற்றும் பாசமும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியுது இல்லையா? ராமகிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பலவேறு குழப்பத்தோட தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட என்ன பண்ணார்னா, கன்னியாகுமரி இறங்குறார். கன்னியாகுமரியில் இறங்கிட்டு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறையில் நம்ம தியானம் இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த பாறையானது கன்னியாகுமரி அம்மன் அந்த இடத்துல தியானம் பண்ணதா புராண வரலாறு இருக்குது. அந்த நினைவுகளோட அந்த பாறைக்கு அந்த கடலுக்குள்ள நீச்சல் அடித்து போய் ஒரு 3 நாள் விடாம தொடர்ச்சியா தியானம் பண்றார். தன்னுடைய வாழ்க்கை நிலையில எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஞானத்தை அந்த 3 நாள்ல அவர் பெறுகிறார். அதற்கப்புறம் அவருடைய ஆன்மீக பயணம் மிகப்பெரிய எழுச்சி பெற்றது அப்படிங்கிறது தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த சாமியை நம்புங்க அந்த சாமியை நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியா சுவாமி என்ன சொல்றாருன்னா, நீ முதலில் உன்னை நம்பு, உன்னை நம்பலன்னா வேற எதுவுமே நடக்காது, விதியை நாம தான் எழுதணும், ஜாதகத்தை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான பல விஷயங்களை அவர் கொண்டு சென்றார். ஸோ நமக்கு தெரியும், நம்மளுடைய பாரதத்தின் கடைசி முனை சுவாமி விவேகானந்தர் பாறை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கே எல்லாருமே போயிருப்பீங்க. ஸோ அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய எழுச்சி பெற்று அவருடைய 150 ஆண்டுகளுக்கு பின்பும்
இப்பவும் அவருடைய கருத்து உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொன்னா சுவாமி விவேகானந்தரனுடைய ஆன்மீக கருத்துக்கள் நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத இப்ப நாம புரிஞ்சுக்கிற முடியுது. பிரகாஷ் டிவியில் இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை கேட்டறிந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி.